Hi, this is Rajesh Kumar, Research Analyst from Market Input. நீங்கள் இன்ட்ராடேல நிறைய ட்ரேட் எடுத்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த 6 விஷயத்தில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல நடந்தோ இல்லை நடந்துட்டோ இருக்கலாம். முதல் விஷயம், என்ட்ரி எதுக்காக எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ரீசனே உங்களுக்கு தெரியாது. ஸோ ட்ரேடிங் பண்ணணுமேங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறது முதல் தப்பு. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் ஒருவேளை 300 பாயிண்ட்ஸ் மேலே போச்சுன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது, கீழே தான் வரும் அப்படின்னு டவுன் ட்ரெண்டில் ஒரு என்ட்ரி எடுக்கிறது. இல்லை மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களாவே அப் ட்ரெண்டில் ஒரு என்ட்ரி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே நம்பிக்கிட்டு ஒரு என்ட்ரி எடுக்கிறது. மூணாவது விஷயம், ஸ்டாப் லாஸே போகிறது கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் திருப்பியும் மேலே வந்துடும் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் இன்ட்ராடே முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது. இல்லைன்னா மார்க்கெட் கீழே இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போகிறது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிக் லாஸ் வந்துடும். நாலாவது விஷயம், எக்ஸிட் எங்கே ஆகுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தோன்னே வந்ததும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துலையே ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்லேயே ப்ராஃபிட்டை கட் பண்ணிடுறது. நான் உங்களை ஒன்று கேட்குறேன், பிக் ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிற நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை எப்போ அந்த லெவலுக்கு வந்துட்டு போக விட்ருக்கீங்க? ப்ராஃபிட்னு வந்தால் ஸ்மால் ப்ராஃபிட்லேயே கட் பண்ணிடுறது, பட் லாஸ்ன்னு வந்தால் ஸ்டாப் லாஸ்லாம் போடாமல் ரன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறது. அஞ்சாவது விஷயம், ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகி அதை ரெக்கவர் பண்ணணும்னு இன்னொரு ட்ரேட் எடுக்கிறது, அதுலேயும் லாஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணி ஒரே நாள்லேயே கேபிட்டலே லாஸ் பண்ணிடுறது. ஆறாவது விஷயம், இது எல்லாம் தெரிஞ்சும் மார்க்கெட்டில் என்ட்ரி கிடைக்கலங்கிற பட்சத்தில் பொறுமையை இழந்து உங்களோட டிசிப்ளினை விட்டு வெளியில் போய் ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்து வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும்னு ஒரு தப்பான ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறது. நான் சொல்கிற இந்த 6 விஷயத்தில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ இல்லை எல்லாமே உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை ப்ரொஃபஷ்னலாக மாற்றி ஆகணும். அதெல்லாம் ஓகே, எப்படி ட்ரேடிங் ஸ்டைலை ப்ரொஃபஷ்னலாக மாற்றுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள், வித் ட்ரேட் பிளான் அண்ட் டிசிப்ளின். டிசிப்ளினுங்கிறது உங்கள்கிட்ட தான் வரணும், பட் ட்ரேட் பிளானில் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும், அதுக்கான ரீசன் என்ன, ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் அதுக்கான ரீசன் என்ன, டார்கெட் எங்கே போடணும் அதுக்கான ரீசன் என்ன, நாளைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறதுல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு ஃபேவராக இருக்குதா இல்லையா, ட்ரேட் செட்டப் பிரேக் அவுட் சாதமாக கிரியேட் பண்ணுமா இல்லை ரிவர்சலுக்கு சாதமாக கிரியேட் பண்ணுமா, இப்படி எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேட் பிளானை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த ட்ரேட் பிளானை தான் நாளைக்கு நீங்கள் இன்ட்ராடேல இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் ட்ரேட் யுவர் பிளான். திஸ் இஸ் தி சக்ஸஸ் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங். ஐ ஹோப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹாப்பி ட்ரேடிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.